வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்விம் பாடலின் உண்மையான அர்த்தம் என்னன்னு தான். இந்த பாடலை மேலோட்டமாக கேட்டா தண்ணீர், நீச்சல் பத்தி பேசுற மாதிரி தோணும். ஆனா உண்மையில் இது காதலும் வாழ்க்கை பயணமும் பற்றிய ஒரு அழகான மீனிங் கொண்ட பாடல். பாடல் ஆரம்பத்திலேயே ஸ்விம் ஸ்விம் நன்னு மீண்டும் மீண்டும் வருது. இதன் மூலம் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் ஃப்ளோவை காட்டுறாங்க. தண்ணீர் தோளில் விழும் ஃபீலிங்கை சொல்லும்போது நமக்கு பிடித்த ஒருவருடன் இருக்கும் அமைதியான சந்தோஷமான தருணத்தை டிஸ்கிரைப் பண்றாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவரோட இருந்தா நேரம் மெதுவா போகிற மாதிரி ஃபீல் வரும் இல்லையா? அந்த ஃபீலிங் தான் இங்கே காட்டப்படுகிறது. அடுத்த முக்கியமான வரி ஆட்டி ஐ ஜஸ்ட் வான்னா டைவ். டைவ்னா தண்ணீருக்குள் முழுசாக குதிப்பது. அதாவது வாழ்க்கையிலோ காதலிலோ பயப்படாமல் முழுமையாக ஈடுபட தயாராக இருப்பது. வாட்டர் சோ டீப்னு வரும்போது வாழ்க்கை எளிதல்லன்னு நினைவூட்டுறாங்க. கடலை வாழ்க்கையோட கம்பேர் பண்றாங்க. இதுவரை கரையோரத்தில் பயந்து நின்றவன் இப்போ அலைகளை எதிர்கொள்ள ரெடியா இருக்கிறான். வை யூ ரன் அவேன்னு கேட்கும்போது காதல்ல இருந்து ஓடாதேன்னு ஒரு மெசேஜ் கொடுக்குது. நீதான் நான் இருக்க விரும்பும் இடம்னு சொல்லும் வரிகள். ஒரு மனிதர் நமக்கு எமோஷனல் கம்ஃபர்ட்டாக மாறுறத காட்டுது. பாடலின் பின்னர் வரும் பகுதிகளில ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணணும் என்பதை கூறுகிறது. சில நேரங்களில் அதிகமாக யோசிக்காமல் வாழ்க்கை ஃப்ளோ கூட போனால் தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். மொத்தத்துல இந்த பாடல் சொல்ல வருவது வாழ்க்கையில பயப்படாமல் வாய்ப்புகளை ஏற்கணும். காதல் வந்தால் அதிலிருந்து ஓடாமல் அதை உணரணும். சேஃப் ஜோனை விட்டு வெளியே வந்தால்தான் வாழ்க்கை உண்மையாக ஆரம்பிக்கும். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட சாங் மீனிங் வீடியோஸ் வேண்டும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.